ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? மோஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் பார்ப்பாங்க. ஒரு ஃப்ரெஷராக கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு அது என்ன மாதிரி நான் ரெடி ஆகணும், என்ன மாதிரி மைண்ட் செட் எனக்கு வேணும்? பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அந்த டாப் டயர் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்க்குலாம் ஏன்னா மினிமம் அட்லீஸ்ட் இவ்வளோவாது எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக போகும்போதே வந்து 12 காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் போவாங்க. ப்ரொவைடட் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு எதுவுமே ப்ராஜெக்ட்டும் பண்ணாமல் இவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு மினிமமாக எனக்கு வந்து இவ்வளோ டைமாவது ஆகும்பா. நான் 2 பேர்த்த ஹையர் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு நான் தனித்தனியாக சம்பளம் தரணும். அப்புறம் வந்து 2 பேர்த்த கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. நமக்கு யூஸ் பண்ண தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தா எல்லா கம்பெனிலையும் நேரத்தில் எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு இது பண்ணது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன, இதை யாரெல்லாம் படிக்கலாம், இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், இது எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராடக்ட் கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரிலாம் ரெடி ஆகணும், எவ்வளோ சேலரி தருவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எண்ட் டு எண்ட் வந்து பார்க்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர் தான் நம்மளோட அருண் அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரே சொல்லுவார் அவரை பற்றி. சொல்லுங்கள். ஹாய் கைஸ். ஸோ வந்துட்டு ஹெச்எல் குவியில் அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓவராலாக வந்துட்டு அரௌண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அது இல்லாமல் வந்துட்டு 0 to 1 வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி ஸ்கேல் பண்ணணும், லைக் வந்துட்டு என்னென்ன அது சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ், இது எல்லாமே வந்துட்டு கிரவுண்ட்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஸோ லைக் இந்த வீடியோவில் நீங்கள் இது ஃபுல்லாக இது எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி இதை படிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வந்து பேசிக் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி வெப்சைட் டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். லைக் வெப்சைட்னா எல்லாரும் பார்த்துருப்பாங்க. லைக் அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ChatGPT, எதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு வெப்சைட் தான். பார்க்கறதுலேருந்து அது ப்ராசஸ்லேருந்து அந்த ஓவரால் வெப்சைட் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறது தான் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட். இதை வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒரு பாகம் இருக்குது, பேக் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா நீங்கள் கண்ணில் பார்க்கறது, விஷுவலாக இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. ஸோ பேக் எண்டுனா உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, நீங்கள் இப்போ அமேசானில் போயிட்டு ஏதாவது சும்மா ஏதாவது ப்ரஷ் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்க டேட்டா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுலாம் வந்துட்டு பேக் எண்டில் தான் எடுத்துருவது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம டெவலப் பண்ணுறது தான் ஃபுல் ஸ்டாக். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது அந்த காரோட கலர் பார்ப்பீங்க, அதோட பிக்சர், விஷுவல் ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இந்த இன்ஜின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேக் எண்டு, லைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. யூசுவலாக கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியாக ஒரு ஆள், பேக் எண்ட் தனியாக ஒரு ஆள், இப்படி தான். ஆமாம், முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர்னு இருப்பாங்க. ஆமாம், இப்பயுமே இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ நிறைய கம்பெனிஸோட யூஸ் கேசஸ் எப்படி இருக்குன்னா, 2 பேர்த்த ஹையர் பண்ணுறதுக்கு 2 பேருக்கு நான் தனித்தனியாக சம்பளம் தரணும். அப்புறம் வந்து 2 பேர்த்த கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. பேக் எண்ட் பண்ணி அதோட டேட்டா அந்த சேஞ்சஸ்லாம் ஃப்ரண்ட் எண்ட் ஆள்கிட்ட கொடுத்து அவனுக்கு அது புரியணும், அது புரிஞ்சு 2 பேரும் அதுக்கு ஒரே சிங்கப்பில் இருக்கணும். ஆனால் இதுலனா ஒரே ஆள் பண்ணுறான்னா டக்குன்னு பண்ணிடுவான். அப்படின்றனால மோஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான் பார்ப்பாங்க. அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுவாங்க. போத் ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் டெவலப் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டு, அது இல்லாமல் லிட்டில் பிட் ஆஃப் டெவாப்ஸ், UI UX இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் பண்ணுறான்னா ஒரு டிசைனர் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு யூஸ்வலாக வந்துட்டு UX-லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தெரிஞ்சதான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அவர் வந்து ஒரு ஆலின் அழகராஜா மாதிரி. ஓகே, நைஸ். நான் யாரெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம்? படிச்சா யார் வேணா ஆகலாம். யாருக்கெல்லாம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை எனக்கு இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், எனக்கு ஆல்ரெடி கோடிங் தெரியணும், அந்த மாதிரி ஏதாவது நீட்ஸ் இருக்கா? அப்படின்னு கட்டாயமா நீட்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் ஆகலாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். ஸோ என்னன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா இது நார்மலாக படிச்சு தியரி மாதிரி எழுதுகிற பேப்பர்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அவங்க படித்து அதில் அவங்க ரியலாக எக்ஸாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தா தான் அவங்களால ஒரு அவுட்கம்மே கொண்டு வர முடியும். ஓகே, அப்படிங்கிறப்ப யாருக்கெல்லாம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கண்டிப்பாக படிக்கலாம். நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், AML, UI UX அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் படிக்கணும்னு சொன்னோட தான் அடுத்த கேள்வி வருது, என்ன படிக்கணும்?
நம்ம பேசிக்ல இருந்து போனோம்னா நம்ம நிறைய படிக்கணும். பட் ஆனா நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கோப்போட நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல சில டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. இப்போ ரியாக்ட் அந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் இருக்கு. அதோட பேசிக் வந்து HTML, CSS, JavaScript தான் எல்லாத்துக்குமே பேஸ் ஃபுல்லாவே. ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் எப்படி நம்ம டிசைன் பண்றோம், டெவலப் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம படிக்கிற அந்த HTML, CSS, JavaScript அப்புறம் நீங்க சொன்ன அந்த ரியாக்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல எந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும்? ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி காரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க விஷுவலா பாக்குற அந்த கலர்ஸ், பெயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா CSS. ஓகே. அதோட ஸ்ட்ரக்சர் பாடி மட்டும் இருக்கும், அந்த ஃப்ரேம் மட்டும் இருக்கும் தெரியுமா, அது பாத்தீங்கன்னா HTML. ஓகே. ஏன்னா அதுதான் வந்து டிஃபைன் பண்ணது, லைக் எந்த மாதிரி லே அவுட் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டோர்லாம் இருக்கு, வைப்பர்லாம் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா JavaScript. ஏன்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்டியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்டார்ட் பட்டன் அழுத்துறீங்க இல்ல சாவி போட்டு திருவுறீங்கன்னா அது வந்து ஒரு JS ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே. ஓகேவா? ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க. HTML, CSS, JavaScript இது மூணும் கண்டிப்பா வேணும். இத பேஸ் பண்ணி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ரியாக்ட், ஆங்குலர், வியூ அந்த மாதிரி ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கு. அது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எது வேணா படிச்சுக்கலாம். அது அப்படியே பேக் எண்டுக்கு ஆல்ரெடி நம்ம JavaScript படிச்சிருக்கோம் ஃப்ரண்ட் எண்டுக்கு. நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ அதே லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம பேக் எண்ட்லயும் படிக்கலாம். பேக் எண்ட்லயும் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, Node.js சொல்லிட்டு. இப்போ எப்படி ரியாக்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இதுல ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு பேக் எண்டை பில்ட் பண்ணிக்கலாம். பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ Amazon எடுத்துட்டோம்னா ஒரு query பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கா இல்லைன்னு எடுத்துட்டு வரும். அது வந்து பேக் எண்ட்ல இருக்காது அந்த வேலை, அந்த டேட்டா வந்து பேக் எண்ட்ல இருக்காது. அது வந்து டேட்டாபேஸ்ல இருக்கும். டேட்டாபேஸ்னு ஒரு இடம், டேட்டாபேஸ்னு ஒரு இடம் இருக்கும். டேட்டாபேஸ்ங்கிறது இந்த வெப்சைட் ஆர் ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம். அது வந்துட்டு மாங்கோ யூசுவலா யூஸ் பண்ணுவாங்க, மாங்கோ டிபிங்கிறது. அது வந்துட்டு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்க சும்மா வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கலாம், அந்த மாதிரி JSON டாக்குமெண்டா நம்ம உள்ள வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா டேபிள்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து Postgres இல்லைன்னா MySQL அந்த மாதிரி SQL டைப் ஆஃப் இது இருக்கு. ஓகே. ஸோ அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வர டேட்டாவை நம்ம பேக் எண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ணி யூசர் எப்படிலாம் கேட்டிருக்கானோ, எனக்கு இந்த மாதிரி தான் டேட்டா வேணும்னா அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து Node.js பண்ணுது. டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல இருக்கும். ஆனா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றது, அந்த ஆஃபர் சப்ளை பண்றது அது எல்லாமே பேக் எண்ட் பார்த்துப்போம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிரிக்கெட் பால் ஆர்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல போயிட்டு கிரிக்கெட் பாலை கிளிக் பண்றேன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா பேக் எண்டுக்கு போகும். பேக் எண்ட்ல இருக்க Node.js என்ன பண்ணுவான், ஸ்ட்ரைட்டா டேட்டா பேஸ்க்கு போயிட்டு அந்த கிரிக்கெட் பால் சம்பந்தமா இருக்கிற லேட்டஸ்டான டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவனுக்கு வந்து ஆஃபர் இருக்கா இல்லையா, இவன் எவ்வளவு பிரைசிங், போட்டோ இருக்கா இல்லையாங்கிற எல்லாத்தையும் அப்படியே மறுபடியும் ஃப்ரண்ட் எண்ட் அனுப்புவான். ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு காமிக்கும். ஆமா, ஃப்ரண்ட் எண்ட்ல நம்மளுக்கு காட்டும், பிரைஸ் இதெல்லாம் போட்டு அழகா நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? ஆனா நீங்க இந்த இடத்துல ஒண்ணே மிஸ் பண்ணிட்டீங்க. ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு லிங்க் இல்ல. ஆமா, போயிட்டு வருது இல்ல. அதுக்கு பேர் வந்து APIன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இல்ல பேக் எண்ட் இல்ல இன்னொரு பேக் எண்ட் எதா இருக்கட்டும், ரெண்டு என்டிட்டி இருக்கு. அது ரெண்டுத்துக்கு நடுவுல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூசுவலா இந்த யூஸ் பண்ணுவாங்க APIன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ எதுவோ கிடையாது, ஒரு ப்ரோட்டோகால். ஆமா, ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால். RPC அந்த மாதிரி வெப் சாக்கெட் அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம யூஸ் பண்றது API. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன படிக்கணும், பேக் எண்ட்ல என்ன படிக்கணும், லைக் டேட்டா பேஸ்னா என்ன அப்படிங்கிற எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு மினிமமாக எனக்கு வந்து இவ்வளோ டைமாவது ஆகும்பா, ஓரளவுக்கு நீ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீ உணர்றதுக்கு எனக்கு மினிமமாக எவ்வளோ டைம் தேவைப்படும்? லைக் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 3 months தேவைப்படும். ஓகே. அதுவுமே வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கணும் அவங்க படிக்கிறது. அவங்க தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பண்ண தான் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது கண்டிப்பாக உள்ளது தான். அதாவது பேக் டு ஓல்டு ஸ்கூல் மெத்தடில் படித்தா மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். என்னதான் ஏஐ இருக்குது, பட் ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏஐ இருக்குன்னு நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டேன்னா அது திருப்பி ஏதோ ஒன்று வந்துட்டு அதில் ஏதாவது மெஸ்அப் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இல்லாமல் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ டூல் தான். அந்த டூலை வந்துட்டு நாலேஜ் தெரிஞ்சிருக்கவன் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த நாலேஜ் தெரியாதவன் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ மீன் நம்ம இப்போ இந்த அடுத்த கேள்வி நான் அதுதான் வரப்போகிறேன். இந்த ஏஐ தான் வந்துருச்சே, அதனால இந்த ஃபீல்டோட ஸ்கோப் எல்லாம் குறையும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து என்ன? அதில் ஆக்சுவலாக அது எக்ஸாக்டாக அது உண்மை கிடையாது. சில இடத்துல மேபி அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சீனியர் டெவலப்பரோ வந்துட்டு அவன் யூஸ் பண்ணான்னா மேபி அவனுக்கு டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். பட் ஸ்டில் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே ஃபுல்லாக கிரவுண்ட் ஒர்க்கில் இருந்து நார்மலாக ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னதான் வந்து யூஸ் பண்ணாலுமே பீப்புள் தேவை அந்த இடத்துல அதை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி பார்த்தா எல்லா கம்பெனிலையும் நேரத்தில் எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு இது பண்ண ரோலே இருந்துருக்கூடாது. இப்போ கூட நீங்கள் போய் லிங்க்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அவ்வளோ நீட்ஸ் இருக்கு. ஆமாம் இருக்கு. ஒரு ஃப்ரெஷராக நான் வந்து ஓகே இந்த 3 மாதம் நான் வந்து டெடிகேட்டடாக படிச்சுட்டேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லாம் தெரியுது. பட் ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் நீ ரெடி பண்ணி வச்சுட்டு நீ அப்ளை பண்ணுற,
இல்லை இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நீ அப்ளை பண்ணுற அப்படின்னா பேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னா அது என்ன மாதிரி நான் ரெடி ஆகணும், என்ன மாதிரி மைண்ட் செட் எனக்கு வேணும்? ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். என்னன்னா ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறதே நிறைய பேர் தெரியாது. என்னன்னா இப்போ 4-5 பேர் வந்துட்டு போய் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு சொல்லித்தராங்க படிக்கிறாங்கன்ற மாதிரி படிச்சிடுறாங்க. ஆனால் அவங்க சொல்லித்தரப்ப அவங்களோட அந்த ஃப்ளோவே எப்படி இருக்கும்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கு கொடுத்தா இல்லை ஒரு டாஸ்க்கு கொடுத்தா எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க ஃப்ளோவே. ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா, நான் சொன்ன மாதிரி வெப்சைட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக சேஞ்ச் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் போகிறப்ப அதுதான் இருக்கும். எடுத்தவொன்னே அவங்களை வந்து பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஏதாவது இன்டர்னல் டூலா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சின்னதா இன்டர்னல் டீம் யூஸ் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல கம்மி பீப்புளுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏபிஐல ஏதோ ரெக்வஸ்ட் ஏதோ சம்திங் ஃபெயில் ஆயிடுச்சு, அதை சேஞ்ச் பண்றதா இருக்கும். இந்த மாதிரி தான் சின்ன ஒர்க் தான் கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு முன்னாடி அதே ஒர்க்கை நீங்களா பண்ணி பார்த்துருந்துருக்கணும். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல அந்த பட்டனை பார்க்குறேன், ரியாக்டில் அந்த பிரச்சனை வருது, என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அதை பில்ட் பண்ணியிருந்தா தான் என்னால் பண்ண முடியும். ஸோ நான் அதை பில்டே பண்ணலை அப்படிங்கிறப்ப நான் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே பாஸ் ஆகிறது கஷ்டம். அப்படி வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பில்டே பண்ணலாம், அவங்களால சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமாக என்ன தேவைன்னா, அவங்க வாரத்துக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ 3 மாதம் டைம்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு வாரம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ். அதே மாதிரி கிட்டப்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. சோ அது வந்து சோஷியல் மீடியா, ஆக்சுவலா டெவலப்பர்ஸ்க்கான சோஷியல் மீடியா. அவங்க கோட வந்து அதுல போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எப்படி நம்ம போட்டோ எல்லாம் போட்டு நான் தான்ப்பா அப்படின்னு காமிப்போம்ல. ஆமா, இதுல மல்டி பர்பஸ் இருக்கு. என்னன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு வெர்ஷன்ஸ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சோஷியல் மீடியான்னு சும்மா சொல்றேன், லைக் சும்மா ஒரு அப்ஸ்ட்ராக்டா சொல்றேன் நான். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமாக ரெஸ்யூமே மாதிரி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது அதாவது இந்த கிட்டப்புங்கிற விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஆமாம், அதில் அந்த கிட்டப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு கிட்டப் கான்ட்ரிபியூஷன் கிராஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் கிரீன் கலரில் டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு இயரில் இருக்க எல்லா நாளும் போட்டு எந்தெந்த நாள்லாம் யார் எவன் ஒர்க் பண்ணியிருக்கான்னு அதில் பார்த்துடலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் போய் பார்த்தா அவன் ஒர்க் பண்ணியிருக்கானா இல்லையான்னு தெரியும். சில பேர் அதில் ஏமாத்தவும் செய்வாங்க, சும்மா ஒர்க்கே பண்ணாமல் அப்டேட் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. அதாவது இப்போ கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி எல்லாம் தான் அந்த ரெஸ்யூம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா கிட்டப் லிங்க் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குறேன் நான், அதுக்கப்புறம் நான் உன்னை ஹையர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இப்போலாம் பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரெஷராகவே இருந்தாலும் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுங்க, கிட்டப் யூஸ் பண்ணுங்க. உங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் கிராஃப் இருக்குல்ல, அதை வந்து பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெசிவாக இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஆமாம், நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸாக நானே ஃப்ரெஷரு, நான் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காம்படிஷன் இவ்வளோ இருக்கு, பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருக்கான், பண்ணுறவனுக்கு வேலை கிடைக்குது. அதனால நீ ஃப்ரெஷராகவே இருந்தாலும் ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேட்டர் இதில் ஆரம்பிச்சு அந்த மாதிரி டூடோ ஆப்னு ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஓவராலாக ஒரு 30-40 ப்ராஜெக்டாவது பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கம்பெனிஸ் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஈஸியாக போயிடலாம். இப்போல்லாம் டிஃபால்ட்டாக அவங்க ரெஸ்யூம்லாம் அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்க கிட்டப் லிங்க் அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து எவ்வளோ ரெபாசிட்டரி இருக்கு, ரெப்போனா ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ ரெப்போ இருக்குன்னு பார்த்துட்டு அதுலேயே ஃபில்டர்லாம் பண்ணுறாங்க. சில இடத்துல ஏடிஎஸ்ல சில டிஃபால்ட்டாக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. 10 ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்கவங்களாம் வேணாம். அப்புறம் கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்போ வந்துட்டு அவன் ஆக்டிவாக இருந்தான்னு காட்டும். கடைசி 3 months அவன் ஒரு கமிட் கூட பண்ணல, ஒரு சேஞ்ச் கூட அவன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே வந்து உங்களை பிளாக் பண்ணிடும். நீங்க யோசிக்கலாம், லைக் என்னடா நம்ம இவ்வளவு நாளா அப்ளை பண்ணிருக்கோம்னு கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதான் ரீசன். ஒரு ஃப்ரெஷரா ஒருத்தங்க உள்ள போறாங்க அப்படின்னா மினிமம் அட்லீஸ்ட் இவ்வளவாவது எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல கம்பெனில அப்படின்னா எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும்? யூஸ்வலாக ஒரு ப்ராடக்ட் கம்பெனிஸில் ஆவரேஜ் சேலரிஸ் அப்படின்னா நல்ல ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணும் போதே மொக்க கம்பெனியும் இருக்கும். மொக்க கம்பெனி இந்த சென்ஸ் லைக் கம்மியாக சம்பளம் தரனால மொக்க கம்பெனின்னு சொல்ல வரல. சில கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அவ்வளோதான் அவங்களோட ஓவரால் இதுவே இருக்கும். ஸோ அதனால கம்மியாக இது பண்ணுவாங்க. லைக் சில கம்பெனிஸ்லாம் அவங்களுக்கு ப்ராடக்டே பெருசாக இருக்காது, இருந்தாலும் ஆளை எடுத்து சும்மா வேறு ஏதாவது டம்மி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண வைப்பாங்க. இப்போ சர்வீஸ் கம்பெனிஸில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் டிசிஎஸ்லையோ இல்லை இதுலையோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் பல்க் ஹைரிங்லாம் இருக்கும்ல, இந்த என்கியூடி எக்ஸாம்ஸ் இந்த டிசிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் வச்சு எடுக்கிறப்ப அதெல்லாம் கம்மி. ஸோ அதில் எவ்வளோ பேஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 3.4 LPA 3.5 LPA அந்த மாதிரி இருக்கும்ல. சேம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது என்ட்ரி லெவலில். மினிமம் வந்துட்டு அவ்வளோலாம் இருக்குது ப்ராடக்ட் கம்பெனிஸில். சில கம்பெனிஸில் அதிகமாகவே தருவாங்க, ஆவரேஜாக 5 LPA 6 LPA. ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு 10. நான் சில பீப்புளெலாம் பார்த்துருக்கேன், அவங்கலாம் 12 LPA இனிஷியலாக போகும்போதே வந்து 12 LPA காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் போவாங்க. ஸோ சில இடத்துல அந்த காலேஜ்க்கு இருக்கனால இருக்கும். நான் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னா, சில இடத்துல அவங்க வந்துட்டு இன்டர்வியூலாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேக் ஹோம் அசஸ்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராஜெக்டே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க, நீங்கள் அதை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி அப்ளை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காசு கொடுப்பாங்க. அந்த 12 LPA அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல், அதை நம்ம எடுத்துக்க வேணாம்.
பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 3 to 5 அப்படிங்கிறத வந்து ஒரு பிகினர் லெவலாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரொவைடட் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நல்ல போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஓரளவுக்கு அச்சீவபிளான விஷயம் தான். நல்லாவே அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்குறது. ஸோ அவங்களுக்கு சேலரிங்கிறது எப்படின்னா எவ்வளோ எவ்வளோ நாலேஜ் இருக்கு, எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான். அவங்க நல்லா கன்சிஸ்டண்டாக இருந்து நல்லா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க, நாலேஜ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய கம்பெனிஸ் அப்ளை பண்ணலாம். ஆப்வியஸாக அவங்க வந்துட்டு இப்போலாம் காலேஜ் அதெல்லாம் வந்துட்டு பெருசாக இது பண்ணுறதெல்லாம் இல்லை. சரி ஸ்டஃப் இருக்கா அப்படின்றத பார்த்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ அது இல்லாமல் அந்த லீட் கோடு, இந்த கோட் கட்டா அதெல்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த லீட் கோட் ப்ரொஃபைல்லாம் பார்ப்பாங்க. ஸோ சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் தேவை. லீட் கோட் ப்ரொஃபைல்ங்கிறது சிமிலர் டு கிட்டப்பா இல்லை அது மாதிரியா? லீட் கோட் ப்ரொஃபைலுங்கிறது கிட்டப் மாதிரி தான். பட் ஆனால் அது வந்துட்டு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்ஸ் மாதிரி இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. ஓகே. ஸோ இது எப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அந்த டாப் டயர் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ்க்குலாம் அவங்க பேசிக்காக அந்த டிஎஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஆமாம், டேட்டா ஸ்ட்ரக்சர், ஈவன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் ஃப்ரெஷருக்கு. ஸோ அது மாதிரி கேட்குறப்ப நீங்கள் ஃப்ரெஷராகவும் போகலாம், அதிக சம்பளத்துக்கு போகலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு எதுவுமே ப்ராஜெக்ட்டும் பண்ணாமல் இவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது அது வாய்ப்பு இல்லாத, நியாயமும் கிடையாது, நியாயமே இல்லை அது. ஆமாம், நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா எண்ட் டு எண்ட் நீங்கள் எப்படி வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபீல்டுக்கு உங்களுக்கு ரோட் மேப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.